தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தில் மிக முக்கியமான வினாக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்துருக்கு. ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்க நண்பர்களே. சரி, வாங்க வினாக்களை பார்க்கலாம். வைரஸ் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் பாருங்கள். கிருமி, விஷம், பாதிப்பு, நோய் அப்படின்னு கொடுத்துருக்கு. விடையை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். வைரஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விஷம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வைரஸ் அப்படின்னா விஷம் அப்படின்றது பொருள். வைரஸில் காணப்படும் மரபு பொருள் எது? வைரஸில் காணப்படும் மரபு பொருள் எது? ஆப்ஷன் பாருங்க. செல் சுவர், சைட்டோபிளாசம், டிஎன்ஏ, செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. டிஎன்ஏ இதுதான் வைரஸில் காணப்படும் மரபு பொருள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே மரபு பொருளை கடத்தக்கூடியது எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. வைரஸில் காணப்படும் மரபு பொருள் எது அப்படின்னா டிஎன்ஏ. பூமியில் முதலில் தோன்றி வாழும் உயிரினமாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் பாருங்க. வைரஸ், பாக்டீரியம், பூஞ்சை, ஆல்கா. கெஸ் பண்ணுங்க. பூமியில் முதலில் தோன்றி வாழும் உயிரினமாக கருதப்படுவது எது அப்படின்னா பாக்டீரியம். பூமியில் முதலாக தோன்றி வாழும் உயிரினமாக கருதப்படுவது பாக்டீரியம். பாக்டீரியா செல்லின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது? ஆப்ஷன் பாருங்க. கால்கள், கசை இலைகள், உடல் சிட்டா, விப்ரியா. ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா பாக்டீரியா செல்லின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அப்படின்னா கசை இலைகள். பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அப்படின்னா கசை இலைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கோள் வடிவ பாக்டீரியாக்கள் எது? பேசிலஸ், பைரிலா, காக்கை, விப்ரியோ அப்படின்னு கொடுத்துருக்கு. கோள் வடிவ பாக்டீரியா எது அப்படின்னா பேசிலை. இதை பேசிலை அப்படின்றது எந்த வடிவம் அப்படின்னு கூட கொஸ்டினை மாற்றி கேட்கலாம். கோள் வடிவ பாக்டீரியா பேசிலை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மைக்காலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். ஆப்ஷன் பாருங்க. பூஞ்சை, பாக்டீரியா, ஆல்கா, வைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மைக்காலஜி என்பது எதை பற்றிய படிப்பு அப்படின்னா பூஞ்சை பற்றிய படிப்பு. மைக்காலஜி என்பது எதை பற்றிய படிப்பு அப்படின்னா பூஞ்சைகள் பற்றிய படிப்பு அப்படின்றத ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மஞ்சள் நிறத்துடன் தொடர்புடையது எது? இங்கே இருக்கக்கூடிய நிறமிகளை கொடுத்துருக்காங்க. பைகோ பரித்ரின், சாந்தோஃபில், கோசாந்தின், சயனின் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மஞ்சள் நிறத்துடன் தொடர்புடையது எது? இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா சாந்தோஃபில். சாந்தோஃபில் அப்படின்றது மஞ்சள் நிறத்துடன் தொடர்புடையது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் நொதி எது? சைலம், புளோயம், எம்சைம், சைமேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதோட விடை எது அப்படின்னா ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் நொதி சைமேஸ். ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் நொதி எது அப்படின்னா சைமேஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சைலம், புளோயம் இது தாவரத்தில் இருக்கக்கூடிய இது செய்யக்கூடிய பணிகளை குறிப்பிடுறாங்க. சைலம் அப்படின்னா நீரை கடத்தக்கூடியது, புளோயம் அப்படின்னா தாவரத்தில் உணவை கடத்தக்கூடியது. ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் நொதி எது அப்படின்னா சைமேஸ். இந்த சைலம், புளோயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சைலம் அப்படின்றது நீரை கடத்தக்கூடியது, புளோயம் அப்படின்றது உணவை கடத்தக்கூடியது. இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் நண்பர்களே. பாசி என்பது எது? அது பூஞ்சையா, வைரஸா, பாக்டீரியாவா, ஆல்காவா அப்படின்னு கேட்டிருக்கு. விடையை கெஸ் பண்ணுங்க. பாசி என்பது ஆல்கா வகையை சார்ந்தது. பாசி அப்படின்றது ஆல்கா அப்படின்றத குறிப்பிடுறாங்க. முதலில் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் யாரால் கண்டறியப்பட்டது? அலெக்சாண்டர் பிளெமிங், சார்லஸ் டார்வின், வில்லியம் ஆஸ்பிடின், எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு கொடுத்துருக்கு. விடையை கெஸ் பண்ணுங்க. இங்கே நண்பர்கள் எட்வர்ட் ஜென்னரில் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. முதலில் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னா அலெக்சாண்டர் பிளெமிங் அவர்களால் கண்டறியப்பட்டது. முதல் எதிர் பொருள் அப்படின்றதையும் குறிப்பாங்க. ஆன்டிபயாட்டிக் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. முதல் உயிர் கொல்லி மருந்தான பென்சிலின் யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னா அலெக்சாண்டர் பிளெமிங். உயிர் எதிர்கொல்லி. நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் காரணி எது? ஆப்ஷன் பாருங்க. உல்ஃபா, லைக்கன்கள், ரைசோபியம், பிரியோசாந்தம்.
இதோட விடை என்ன அப்படின்னா ரைசோபியம். நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் காரணி எது அப்படின்னா ரைசோபியம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பாருங்க, முதலில் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. முதலில் உயிர் எதிர்கொல்லி அப்படின்னு வரணும். இங்க வந்து அந்த எதிர்கொல்லி மருந்து எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பென்சிலின். ஆப்ஷனை கூட மருந்தை கொடுத்து கூட கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. முதலில் உயிர் எதிர்கொல்லி மருந்து எது அப்படின்னா பென்சிலின். மனித குடலில் வாழும் கோலை பாக்டீரியம் உற்பத்தி செய்யும் வைட்டமின் எது? வைட்டமின் பியா, சியா, ஏயா, டியா? இதோட விடை ஏ. மனித குடலில் வாழும் கோலை பாக்டீரியா உற்பத்தி செய்யும் வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் பி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மலேரியாவை உண்டாக்கும் நோய் காரணி எது? பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ், பூஞ்சை? இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். மலேரியாவை உண்டாக்கும் நோய் காரணி எது அப்படின்னா புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படின்றது மலேரியாவை உண்டாக்கும் நோய் காரணி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆல்காவின் தாவர உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தண்டு, தாளஸ், இலை, வேர் அப்படின்னு கொடுத்துருக்கு. கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா இதுல டிஃபரெண்டா இருக்கக்கூடியது தாளஸ். ஸோ ஆல்காவின் தாவர உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா தாளஸ். கால்நடைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்கும் நோய் காரணி எது? வைரஸுமா, பாக்டீரியா மூலமா, பூஞ்சைகள் மூலமா, புரோட்டோசோவா மூலமாக? இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்கும் நோய் காரணி பாக்டீரியா. ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்கும் நோய் காரணி எது அப்படின்னா பாக்டீரியா. ஆந்த்ராக்ஸ் நோய் அப்படின்னா கால்நடைக்கு வரக்கூடிய நோய் தான் ஆந்த்ராக்ஸ் நோய் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கொஸ்டினை மாற்றி கூட கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. கால்நடைகளால் உண்டாகும் நோய் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது அது ஒரு கொஸ்டின், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பிசிஜி தடுப்பூசியின் மூலம் கட்டுப்படுத்தப்படும் நோய் எது? காலரா, மலேரியா, காசநோய், சீதபேதி? பிசிசி தடுப்பூசியின் மூலம் கட்டுப்படுத்தப்படும் நோய் எது அப்படின்னா காசநோய் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. காசநோய்க்கான தடுப்பூசி பிசிஜி அப்படின்னு கூட மாற்றி கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிசிஜி அப்படின்னா காசநோயை கட்டுப்படுத்தும் தடுப்பூசி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு என்பது அல்புமின், கேப்சிட், கைப்பா, தாலஸ்? முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு எது அப்படின்னா அல்புமின். முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு அல்புமின் அப்படின்றத குறிப்பிடுறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உடலில் மிகச் சிறிய செல் எது? நரம்பு செல், இரத்த சிவப்பணு, கருவிழி, அங்கவடி, எலும்பு? உடலில் மிக சிறிய செல் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா இரத்த சிகப்புன்னு தான் உடலில் மிக சிறிய செல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நமது உடல் எதனால் ஆன செல்லால் ஆனது? மைட்டாஸ், சைக்கோட், எபிதிலியால், சென்ட்ரியோல் அப்படின்னு கொடுத்துருக்கு. நமது உடல் செல் எதனால் ஆனது அப்படின்னா சைக்கோட் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நமது உடல் எதனால் ஆன செல்லால் ஆனது அப்படின்னா சைக்கோட் அப்படின்ற செல்லால் ஆனது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கண்களுக்குள் நுழையும் ஒளியை விலகலடைய செய்வதே இதன் பணியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐரிஸா, ஸ்க்லீராவா, கார்னியாவா, கண் பாவையா? கார்னியா. கண்களுக்குள் நுழையும் ஒளியை விலகலடைய செய்வதே இதனுடைய பணி எது அப்படின்னா கார்னியா. அல்லது கார்னியாவின் பணி என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த வினாக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவியல் வினாக்கள், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நம்மளோட சேனலில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய வினாக்களை தெளிவான முறையில் பார்க்கலாம். மற்றும் ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.